கையில ஒரு 3வது ஈத்துல நல்லா கறக்கக்கூடிய மாடு கையில வச்சிருக்கீங்க. ஆமாங்கண்ணா. இதை பத்தி அப்படியே சொல்லுங்க ப்ரோ. அண்ணா இந்த மாடு பாத்தீங்கன்னா 3வது ஈத்துங்க. நேத்து தான் கண்டு போட்டுருக்குதுங்க. கண்ணுமே பாத்தீங்கன்னா ஒரு அருமையான கண்ணு கிடேரி கண்ணுங்க. ஓகே. 2 நேரம் பால் பாத்தீங்கன்னா ஒரு 20 லிட்டர் கம்மி இல்லாம கறக்கூடிய ஒரு செம்பூத்து காரியில நல்ல மாடுங்க. மடியாம் போர்ஸ் பாருங்க எந்த அளவுக்கு மடியாம் போர்ஸ் இருக்குதுன்னு. அதாவது 2 நேரம் மினிமம் ஒரு 20 லிட்டர் கம்மி இல்லாம கறக்கூடிய ஒரு கிடேரிக்கனோட நல்ல ஃபேட்டும் வேணும், செம்பூத்து காரியில வேணும்னு நினைக்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த மாடு ஏத்த மாடா இருக்குங்க. சுழி சுத்தமான மாடு, நல்ல மடிசெட், நல்ல மடிசெட்டுங்க. காம்பெல்லாம் நல்லா அடிக்கு ஒரு காம்புல நல்ல அருமையான மாடு விற்பனைக்காக வந்திருக்குதுங்கண்ணா. ஓகே. இது தவிர்த்து இந்த வாரம் எத்தனை மாடுங்க இருக்கு? ஆனா இந்த வாரம் பாத்தீங்கன்னா நம்ம இப்போதைக்கு ஒரு 20 மாட்டுக்கு மேல விற்பனைக்காக இருக்குதுங்க. கிட்டத்தட்ட ஒரு 30 மாடு இருந்துச்சு. நேத்து ஒரு 2-3 நாளா சேல் ஆனது போய் இப்போ ஒரு 20 மாடு சேலுக்காக இருக்குதுங்கண்ணா. ஓகே. இதே மாதிரி வாரம் எத்தனை மாடுங்க வந்து இந்த பண்ணல எதிர்பார்க்கலாம்? ஆனா நம்ம கிட்ட வாரம் பாத்தீங்கன்னா வார கணக்கு கிடையாதுங்க. டெய்லி மாடுகள் 3 நாள் 4 நாளைக்கு ஒருக்கா மாடுகள் மாறிட்டே இருக்குங்க. எப்பவுமே ஒரு 20 மாட்டுக்கு மேல ஒரு 30 மாடு வரைக்கும் ஸ்டாக் இருந்துட்டே இருக்குங்கண்ணா. சரி ப்ரோ, யாருக்கு என்ன தேவையோ அந்த மாடுகள் வந்து எதிர்பார்த்த மாதிரி இருக்கும். கண்டிப்பாங்கண்ணா. ஓகே.